Gomathi's kitchen subscribe பண்ணாதவங்க subscribe பட்டனை press பண்ணுங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்துல இருக்க bell பட்டனை மறக்காம press பண்ணிக்கோங்க. Hello friends, welcome back to Gomathi's kitchen. நம்ம இன்னைக்கு பொடி பனியாரம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு வந்து பனியாரம் மாவு யூஸ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா காரக்குழி பனியாரம் இட்லி மாவை வச்சு செய்யிறது. இந்த பனியாரம் எப்படி செய்யணும்ங்கற வீடியோ வந்து நான் ஏற்கனவே நம்மளோட சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு ஒரு பொடி அரைக்க போறோம். அதுக்கு வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு எள்ளு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். இல்ல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய தூளா எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். இதுக்கு காரத்துக்கு பார்த்தீங்கன்னா வரமிளகா நான் வந்து 7 வரமிளகா எடுத்து வச்சிருக்கேன். நீங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து கடலைப்பருப்பு 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கணும். அதே அளவுக்கு உளுத்தம் பருப்பையும் 1/2 கப் எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இது எல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பொடி பனியாரம் செய்ய தேவையான பொருட்கள். இதை வச்சு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன்ல ஒரே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கட்டி பெருங்காயத்தை போட்டு நல்லா பொரிய விட்டுறணும். சப்போஸ் நீங்கள் பொடி பெருங்காயமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா பொடி அரைக்கிறப்ப நீங்கள் போட்டால் போதும். இப்போ அதே பேன்லேயே நான் எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலையையும் வரமிளகாவையும் போட்டு நல்லா ஓரளவு வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். நம்ம கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் மீடியம் தீயில வறுத்தீங்கன்னா இந்த மாதிரி வறுபட்டுரும். இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு இப்போ அதே பேன்லயே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்திட்டு இப்போ எடுத்து வச்சிருக்கிற கடலைப்பருப்பையும் உளுத்தம் பருப்பையும் போட்டு நல்லா செவந்து வறுக்கணும். மீடியம் தீயிலே வறுத்துடுங்க. அப்படி இல்லைன்னா நம்மளது வந்து பருப்பு கருகிடும். ஈவனா எல்லா சைடும் கோல்டன் ஆகணும். லைட்டாக அந்த மாதிரி கோல்டன் கலர் ஆனோனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற எள்ளையும் இதிலேயே போட்டு வறுத்தோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் நம்மளோட கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பும் செவந்துடும். நம்மளோட எள்ளும் நல்லா பொரிய ஆரம்பிச்சிடும். இந்த அளவுக்கு செவந்து நம்மளோட எள்ளு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற பிளேட்ல இதையும் போட்டு ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பொடியை அரைச்சிக்கலாம். இப்போ இந்த எடுத்து வச்சிருக்கிறதுல தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ பொடி பெருங்காயம்னா இந்த டைம் நீங்கள் பொடி பெருங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொரப்பா நம்ம வந்து பவுடர் ஆக்கிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பனியாரம் ரெடி பண்ணிடலாம். இப்போ பனியார தட்டில் வந்து எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற பனியாரத்தை போட்டு எல்லா பனியாரத்தையும் ஃபஸ்ட்டு போட்டு எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம கார பனியாரம் எப்படி செய்வோமோ அதே மெத்தடில் எல்லா பனியாரத்தையும் நீங்கள் போட்டு எடுத்துடுங்க. ஒரு சைடு நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கு அப்புறமா அடுத்த சைடு திருப்பியை விட்டுக்கலாம். இந்த சைடும் நல்லா மீடியம் தீயிலே வேக வைக்கணும். அப்படி இல்லைனா உள்ள மாவாக இருக்கும், வெளியில் மட்டும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரொம்ப சாஃப்டான பனியாரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இதே மாதிரி அடுத்த பேட்சும் நான் போட்டு எடுத்து வச்சிடலாம். எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஃபஸ்ட்டு பனியாரத்தை எல்லாமே போட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து பொடி கோட்டிங் விட்டுக்கலாம். இப்போ பனியாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேனில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலையை இந்த மாதிரி பிச்சு போட்டு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறணும். எல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற பனியாரத்தை இதில் போட்டுட்டு அரைச்ச வந்து பொடியை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு நல்லா வந்து பரட்டி விட்டுட்டோம்னா நம்மளோட ரொம்ப டேஸ்டியான பொடி பனியாரம், எள்ளு பொடி பனியாரம் தயாராகிடுச்சு. இதை நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விடலாம். அதே மாதிரி நல்ல ஒரு ஸ்நாக்ஸ், இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. ரொம்ப ஈஸியாக இட்லி மாவு வச்சு செஞ்சிடலாம். இதுக்கு நீங்கள் சட்னி வச்சு சாப்பிடலாம், இல்லை அப்படியே சாப்பிடலாம். இதே மாதிரி அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.